நடிகர் பாலான்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா? ஒரு சின்ன பையன், விஜய் டிவில பாத்திருப்பீங்க. எத்தனை பேருக்கு தெரியல? அந்த பாலா பண்ற உதவி கூட நீங்க பண்ணலையா? அந்த நடிகர் பாலா எத்தனை நலிந்த நடிகருக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னுடைய சம்பளத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து உதவி பண்றார். அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்லையே. நடிகர் சூர்யாவை எடுத்துப்போம். வருஷத்துக்கு 20,000 குழந்தைகளை படிக்க வைக்கிற ஒரே நடிகர் சூர்யா. அகர பவுண்டேஷன்ல நீங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைய, ஒரு பையனை படிக்க வைக்கலையே. ஐயா, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. டிஎம்கே 200 ஊப்பி பண்ணி பண்டாராம். ஆட்சியில் இருக்கிறது டிஎம்கே. மக்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டியது, அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது டிஎம்கே. அதை விட்டுட்டு சினிமா துறையில அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை மக்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்கிறியே நாய் நீ. 200 நக்கி தின்ற நாய் நீ. உழைச்ச பணத்தை அதுல உதவி செய்ய சொல்றது நியாயமா? நீ டிஎம்கே கட்சியில ஆட்சியை ஆள்ற கட்சியில இருந்துகிட்டு நாய் நீ அடுத்தவனை குத்தம் குறை சொல்ற நீ. இந்த கட்சியில நீ என்ன மைதையாடா புடுங்கிருக்க? இல்ல கேட்கிறேன். இந்த மக்களுக்காக எவ்வளவு வாக்குறுதியில கொடுத்துருக்கீங்களே நீங்க தேர்தலுக்காக. தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே அந்த வாக்குறுதியில நிறைவேற்றினீங்களான்னு கேட்டிருக்கியா? 1000 ரூபாய் காசையே இன்னும் 1.5 கோடி பேத்துக்கு கொடுக்கல நாய் நீங்க. அதுல போன ஜென்ரேஷனையாச்சும் இப்ப ஓரளவு பரவாயில்ல. ஏடிஎம்கே 2500 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்க ஒரு கணக்கு வழக்கு கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது. 1199, அதாவது 1499க்கு 1199. மக்கு மண்டியில நார தீத்தர பயல்களை நீங்க ஒரு ஆட்சியை நினைச்சு கருணாநிதி அவன் ட்ரெயின்ல அதாவது வெயினுக்கு கூட காசு இல்லாம பிளாட்ஃபாரத்துல பிச்சை எடுத்து வந்த நாய் நீங்க. நீங்க பத்தி தமிழனை சொல்றீங்க. பண்ணி பண்டார நாய்கள் முளையிலாம் கழுதைகள் மேய்க்க கொண்டே விடணும் நாய் பயல்களே.